அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் மிகப்பெரிய அளவுல கவனம் இருக்கக்கூடிய ஒரு படமா, ரொம்ப சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும், பல விமர்சகர்களாலும், எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களாலயும் பாராட்டக்கூடிய படமா வந்திருக்க படம் தான் மாயபிம்பம். இந்த படத்துக்கு எனக்கு ட்விட்டர்ல ஒரு ஸ்பான்சர் டிக்கெட் கிடைச்சது. சுகுமார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் எனக்கு படத்துக்கு டிக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் எஸ்.ஜே. சுரேந்தர் அவரோட முதல் படம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷமா இந்த படத்த ரிலீஸ் பண்ணதுக்கு போராடிட்டு இப்ப தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்த பார்த்துட்டு வேல்ஸ் வேல்ஸ் சினிமாஸ் ஃபேமஸான ஒரு பட நிறுவனம். அவங்க பல தரமான படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த 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 குழுவோட நிறுவனரான ஐசரி கணேஷ் அவர்கள் இந்த படத்தோட இயக்குனர் கூப்பிட்டு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு தர்றதுக்கு உறுதி பண்ணியிருக்காரு. ஸோ இது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்துட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க எஸ்.ஜே. சுரேந்தர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நுணுக்கமான விஷயங்கள் இந்த ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கால் எடுக்கிறதுக்கு ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ஆகாஷ் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராரு. அவர் ஜாலியாக அவர் ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் கூட எப்போவுமே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா 2005 காலகட்டம். அப்போலாம் பெரிய அளவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வராத காலகட்டங்கள். அப்போலாம் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக அரட்டை அடிக்கிறது, ஃபேமிலி பாண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அவர் ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்கார். அவர் வாரம் வாரம் ஹாஸ்டல் தங்கி படிச்சுட்டு வருவார். வாரம் வாரம் வீட்டுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா ஜாலியாக பேசிட்டு, வீட்டில் அரட்டை அடிச்சுட்டு, வாரத்துக்கு ஒரு நாள் திரும்ப வீக்கெண்டு முடிச்சுட்டு திரும்ப அவரோட மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரியான கதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். கடலூரை சுற்றி அந்த மாதிரியான ஏரியாவில் அமைக்கப்பட்டிருக்கு கதைக்களம். ஸோ அப்படி ஜாலியாக போய்கிட்டு இருக்க ஒரு லைஃப், பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அவங்களும் ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டமான ஆஸ்பத்திரியில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நர்ஸ் அட்டெண்டர் மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஹீரோவுக்கு அடிபட்டுருது. அப்போ ஆஸ்பத்திரியில் ஹீரோயினை சந்திக்கிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு இவருக்கு காதல் ஏற்படுது. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் இது காதல் இல்லை, இன்ஃபாக்சுவேஷனு, 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்றி விட்டுறாரு. ஸோ இதனால ஒரு நாள் ஹீரோயினை வேறு ஆங்கிளில் மீட் பண்ண போய் அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க ஃபேமிலி இவங்களோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சா இல்லையா, கடைசியில் என்னாச்சுன்றதை எதிர்பாராத ஒரு ட்விஸ்டோட வச்சு முடிக்கிற ஒரு நெகிழ்ச்சியான கிளைமேக்ஸோட எதிர்பாராத கிளைமேக்ஸும் முடிக்கிறதா பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா 2005 நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தை நல்லாவே கொண்டு போயிருக்கிற இயக்குனர் எஸ்.ஜே. சுரேந்தர். கொடுத்த பட்ஜெட்டில் அவர் தான் படத்தோட டைரக்டர் அண்ட் கம் ப்ரொடியூசரு. ரொம்ப படாத பாடுபட்டு 5 வருஷமா இந்த படம் பெண்டிங்காக இருந்தது. போன வருஷம் எப்படி மதகஜராஜா 10 வருஷம் பெண்டிங் ஆகி போன வருஷம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு பிடிச்சோ, அது மாதிரி இந்த ஜனவரியில் ஓரளவு கவனம் இருக்கக்கூடிய படமாக வந்திருக்கு. இந்த படம் ஓரளவு போட்ட காசு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட பட்ஜெட்டும் கம்மி தான். அது இல்லாமல் ஓடிடி பிஸ்னஸும் ஆயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நல்ல ஒரு யூடியூப் ரிவ்யூஸ் மற்றும் பலதரப்பு மக்கள் பத்திரிகைகளும் பாராட்டக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரேரான ஒரு படமாக வந்திருக்கு இந்த படம். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லலாம். இது என்னோட கருத்து. ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே கேரக்டர் எல்லாம் புதுமுகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோயின் ஜானகியை குறிப்பிட்டு சொல்லணும் முதல் விஷயமா. ஏன்னா அவங்க கண்களாலே நிறைய விஷயங்களை கடத்திடுறாங்க படத்தில் கதையை. ஸோ அவங்க நடிப்பு சிறப்பாக இருக்குது. அவங்க பல படங்கள் இன்னும் வரும்னு சொல்லலாம். நல்ல ஒரு அறிமுகமாக தெரிகிறாங்க. படத்தில் மிகப்படுத்தக்கூடாத நடிப்பு அவங்களோட நடிப்பு. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் திணறாங்க. மற்றபடி அவங்களோட நடிப்பு குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதே போல் ஹீரோவாக வரவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுத்துருக்கலாமோ நடிப்பில் அவர் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஹரின்றவர் தான் ஃப்ரெண்டில் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் படத்தை காமெடியாக கொண்டு போகிறதுக்கு, ஃபீல் குட்டாக கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது அவரோட கேரக்டரு. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஒரு ஒரு அந்த லவ் மேட்டரை பற்றி சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் அந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ் மட்டும் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவரோட கேரக்டர் தான் படத்தை ஃபீல் குட்டாக கொண்டு போகிறது, காமெடியாக கொண்டு போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா படம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரியாக மாதிரி போயிருக்கும். ஸோ அவருக்கும் நம்ம பாராட்டுக்க தெரியும். நண்பர்களாக வந்தவங்க 3 பேர், அப்புறம் ஹீரோவோட அப்பா, அம்மா, அண்ணி, அண்ணன், அந்த அண்ணன் குழந்தை, இவங்க எல்லாமே புதுமுகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாகவே நடிப்பை கொடுத்துருக்காங்க. நந்தன் அறிமுக மியூசிக் டைரக்டர்னு சொல்லி அடித்து சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு பிஜிஎம்லாம் நல்லா ஃபீல் குட்டாகவே இருக்குது.
ஒரு நல்ல சமீப படங்கள்ல நல்ல ஒரு பிஜிஎம் இந்த படத்துல நான் எதிர்பார்த்தேன். நல்லா இருந்தது. அப்படி கண்டிப்பா ஃபீல் குட்டாவே கொண்டு போயிருந்தேன். அந்த உணவ கடத்தக்கூடிய அளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்ல ஒரு மெல்லிய பிஜிஎம் நல்லாவே போயிருக்கு. நல்ல ஒரு அந்த ஃபீல் குட் லவ் ஃபீல் குட் பிஜிஎம், கொஞ்சம் ட்ராஜடி ஃபீல் பிஜிஎம் எல்லாமே நல்லா கொண்டு போயிருக்காரு. அது இல்லாம எனக்குள்ளே அந்த பாட்டு வந்து நல்ல மெலடி. அடிக்கடி திரும்ப ரிப்பீட்டட் மோட்ல கேட்கக்கூடிய அளவுல எல்லா படமுமே நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு அறிமுகம் நல்ல ஒரு அறிமுகம் இருந்தாலும், நல்ல ஒரு மியூசிக் டைரக்டரா தமிழ் திரையுலகிற்கு கிடைச்சிருக்காரு. நந்தா அவருக்கு பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். படத்தோட ஒளிப்பதிவு எட்வின் அவர்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்த ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கேமராவ. குடுத்த பட்ஜெட்ல அந்த ஒரு குடுத்த ஒரு லொகேஷன வச்சு நல்லாவே சிறப்பா அந்த அவுட்டோர், இன்டோர் எல்லாமே நல்லா கவர் பண்ணியிருக்காரு. பாராட்டுகள். அதேபோல படத்துல வினோத்குமார் எடிட்டிங் தான் படத்துக்கு மெயினாவே முக்கியமான விஷயம். படத்துல அவர் கத்திரி போட்டிருக்காரு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஹீரோ ஆங்கிள்ல சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் ஆங்கிள்ல சொல்லுவாங்க. 2மே ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள்ல 2 பக்கம் நியாயத்தையும் சொல்ற மாரி இருக்கும். அது படத்துக்கு வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. நீங்க படம் பாருங்க என்னன்னு உங்களுக்கே தெரியும். படம் ஆஹா ஓஹோ! மைனஸே இல்ல. ஏன்னா, சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா, இந்த படம் வந்து இயக்குனர் பாலா அவர்களோட முதல் படத்த எனக்கு நினைவுபடுத்துற மாரி இருக்கு. பல காட்சிகள் அதுல ரிசம்பளன்ஸ் இருக்கு. அந்த படத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாரோ இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. ஏன்னா அந்த படத்துலயும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜாலியா போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்ராஜடியா போகும் இன்டர்வலுக்கு அப்புறம். அது இதுவும் கொஞ்சம் நெறைய ரிசம்பளன்ஸ் இருக்கு. படம் பாருங்க. நான் படம் பேர் சொல்லல. நீங்களே பார்த்துட்டு அது என்னன்னு தெரிஞ்சுங்க. அது இல்லாம படத்துல ஒரு 5 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஏன்னா படத்துல ஆரம்பத்துல வந்து அந்த ஆஸ்பத்திரி காட்சி ரொம்ப லென்த்தா போயிடுச்சோ! அப்படின்ற மாரி விஷயங்கள் இருக்கு. அது இல்லாம ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸ வச்சு ஒரு உருவ கேலி வரும். அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது இல்லாம அந்த கேபிள் டிவி கனெக்ஷன் அந்த மாரி சொல்லி ஒரு டபுள் மீனிங்கோட அந்த ஒரு காமெடி வரும். அதையும் தவிர்த்திருக்கலாம். மத்தபடி அந்த 2 காட்சிகளும் தவிர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுல எனக்கு தோணுது. அந்த 18+ காமெடி, அந்த உருவ கேலி தவிர்த்திருக்கலாம். மத்தபடி படத்துல அந்த மெசேஜ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் ஃபீல் குட்டாவே போகுது. ஒரு நல்ல ஒரு மைல்டான ஒரு மெசேஜ சொல்லியிருக்காரு இயக்குனர். ஸோ குடுத்த பட்ஜெட்ல ஒரு சிறப்பான படத்த கொண்டு வரணும்னு சொல்லி மொத்த டீமும் உழைச்சிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது படத்துல. புதுமுகம்னு சொல்ல முடியாத அளவுல பல பேரும் நல்ல சிறப்பான பங்களிப்ப குடுத்துருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு மைல்டான ஒரு ஃபீல் குட் படம். மைல்டான காமெடி, நல்ல எமோஷன் கலந்து ஒரு தியேட்டர்ல பார்க்கக்கூடிய அளவுல ஒரு ஒரு நல்ல ஒரு படமா தான் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த படம் இருக்கு. அபோவ் ஆவரேஜ் படம். ஸோ படத்தோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால பல காட்சிகள் வந்து ஒரே இடத்துல ரிப்பீட் ஆகுறோன்ற மாரி ஃபீலிங் இருக்கு. அவுட்டோர்ல இன்னும் கொஞ்சம் நெறைய ஒரு நல்ல லொகேஷன்ஸ் செலக்ட் பண்ணி ஆர்டிஸ்ட் அதிகப்படுத்தியிருந்தா இன்னும் நல்ல ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் 1, 2 பேரு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் வேற லெவலுக்கு போயிருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி இந்த படத்த பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயி ஒரு இப்போ பல படங்கள் இப்போ ஒரே நேரத்துல பல படங்கள் தயாரிச்சுட்டு இருக்க வேல்ஸ் ஃபிலிம்ஸோட ஐசரி கே. கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்த வந்து இவரோட படத்தோட இயக்குனருக்கு அடுத்த வாய்ப்பு குடுத்துருக்காரு. ஸோ அதிலயே தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த படத்தோட இயக்குனர் எப்படி படத்த கையாண்டுருப்பாரு. ஸ்க்ரீன் பிளேலயும் நல்ல ஒரு புதுமை புகுத்தியிருப்பாருன்னு நீங்களே அத தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது நல்ல ஒரு தமிழ்ல இந்த சமீபத்தில வந்த தரமான படங்கள்ல ஒண்ணா என்ன பொறுத்தவரைக்கும் ஆ ஒரு தோணுது எனக்கு. நீங்க படம் பார்த்துட்டு நீங்களும் அப்படி ஃபீல் குட்டா தான் உணருவீங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த 90ஸ் கிட்ஸுக்கு கண்டிப்பா அது கனெக்ட் ஆகும். ஏன்னா 2005ல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ஸோ இந்த படம் வந்து இப்போ தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் தியேட்டர்ல வாட்சபிள் தான் இந்த படம். ஸோ இது யுஎஸ் 16 சர்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அது கண்டிப்பா ஓகே தான். ஏன்னா படத்தோட பல தீம்களுக்காகவும், பல அந்த டபுள் மீனிங் டயலாக்காகவும், ஒரு சில காட்சிகளுக்காகவும் அது யுஎஸ் 16+ தான். ஸோ மொத்த படக்குழுவினருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். ஸோ அபூர்வமான ஒரு குறைந்த பட்ஜெட்ல சில மலையாள ஃபீல் குட் படங்கள் மாரியான வந்திருக்கு. இந்த படம் எந்த லாங்குவேஜ்ல எடுத்தாலும் ஓடக்கூடிய அளவுல கதைக்களம் தான் இது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு திரைக்கதைய இது பண்ணா வேற லாங்குவேஜ்ல ஓடக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள படம் தான் இது. ஸோ படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த இந்த மொத்த படக்குழுவிற்கும் நம்ம சப்போர்ட்ட தெரிவிச்சுக்கிறோம். பாராட்டுகள தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த படத்த பாரா வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்த தியேட்டர்ல பாருங்க. ஓடிடில பார்க்குறவங்க உங்க விருப்பம் தான், உங்க கால் தான். ஸோ என்னோட அபிப்பிராயம் தான் இது. ஸோ முடிவு நீங்களே எடுத்தீங்க உங்க கால் தான். ஸோ வேற திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.